மகிழா காங்கிரஸ் தலைவர் நக்மா சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அவங்க ஆல் இந்தியா மகிழா காங்கிரஸ் செக்ரட்டரி அண்ட் ஷீ இஸ் இன்சார்ஜ் கேரளா. சோ இந்த ஆன்சர் அவங்க பெட்டர் கொடுப்பாங்க. அமைச்சர் திரு எம் மணி அவர்கள் கம்யூனிஸ்ட் அமைச்சர், கேரளாவை ஆண்டு கொண்டிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எம் மணி அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்களை பற்றி மிகவும் கொச்சையாக பேசியுள்ளார். இந்த பெண்கள் குடிபோதைக்கு அடிமையானவர்கள் என்றும் தேவையில்லாத பல வார்த்தைகளை அவர் உயர்த்தியிருக்கின்றார். அதற்காக நேற்று கேரளா முழுவதும் மகிழா காங்கிரஸ் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெண்கள் வந்து அவரை எதிர்த்து போராட்டம் நடத்தியுள்ளார்கள். நாங்கள் கேரள அரசு கம்யூனிஸ்ட் அரசு முன்னு ஒரு கோரிக்கை வைத்துள்ளோம். அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்துள்ளோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பாகவும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்றோம். There are two wings operating in the ADMK. Is BJP behind it? இது எல்லாருக்கும் தெரியல, அது சொல்றதுக்கு தேவையில்லை. இது எல்லாரும் பாப்பாங்க டிவில என்ன நடக்குது. இங்கே பிஜேபிக்கு இன்னும் இங்கே பொசிஷனே இல்ல தமிழ்நாட்டுல. அவங்க வந்து சுத்தமா தமிழ்நாட்டுல இல்ல. அவங்க பிரசன்ஸ் காமிக்கிறதுக்கு அவங்க டெபினட்டா இந்த மாதிரி ஆட்டம் ஆடுறாங்க, இந்த மாதிரி பிளே பண்றாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணதான் அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு பிளேஸ் கிடைக்கும். அப்பதான் அவங்களுக்கு சம். சோ இப்போ அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அது பத்தி பெரிய பிரச்சனை இல்ல. அது கேக்குறதுக்கு பெரிய பிரச்சனை இல்ல. எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க, எப்படி பொசிஷனுக்காக அவங்க இது நாடகம் ஆடுறாங்க. அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். What is asking about the 5-state election? We won in Manipur and Goa, but still we could not win the government. But they are always coming through the back door and disturbing the state. ஆமா, அவங்க எப்ப ஐ திங்க் உத்தராகண்ட் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ்ல கூட அப்படிதான் அவங்க பண்ணாங்க. சோ எல்லாருக்கும் தெரியும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கு. ஆனா பப்ளிக்கோட ஓட் இங்க இருந்தது. பப்ளிக் யாருக்கு சிலெக்ட் பண்ணாங்க, எதுக்கு சிலெக்ட் பண்ணாங்க, அது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். பஞ்சாப் வின் பண்ணாங்க, சோல் ஹேண்டட்லி வின் பண்ணாங்க. ஆனா கோவா அண்ட் மணிப்பூர்ல ஒரு மாதிரி ஒரு அநியாயமா ஆயிடுச்சு. பிகாஸ் கோவால வந்து அவங்களுக்கு சுத்தமா ஓட்டே கிடைக்கல. அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கூட he has not won the seat. சோ அதுக்காக அவங்க பண்ணது தப்பு தான். அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பாக்குறாங்க அந்த விஷயம். அவங்க எப்படி ஒரு ஃபோர்ஸ்டான பாலிடிக்ஸ் பண்றாங்க அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப யூபி வின் பண்றதுக்கு அப்புறம் கூட அவங்க எப்படி ஒரு மைனாரிட்டிஸ்ல ஹாரஸ் பண்றாங்க, இந்த ஆன்டி லவ் ஸ்குவாட் ஏதோ பண்றாங்க. இது நிறைய இப்படியான விஷயங்கள் பண்றாங்க. ஆனா டெவலப்மெண்டோட அவங்க நிறைய பேசினாங்க. டெவலப்மெண்ட் பத்தி அவங்க ஒரு ஸ்கீம் கூட எடுத்துட்டு வரல. அது எல்லாமே அவங்க இனாகுரல் இது ஸ்வச்ச பாரத் அபியான் கூட அவங்க இனாகுரேட் பண்ணாங்க தில்லியில இருந்து. ஆனா தில்லியில இருந்து இப்ப நான் வரேன், அந்த எலெக்ஷன்ல நானும் கேம்பெயின் பண்ணேன் நிறைய. அங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தாலும் நிறைய கச்சரா இருந்தது. ஆனா எப்படி அவங்க என்ன மேனேஜ் பண்றாங்க தெரியாது. முன்னாடி நாங்க வந்து 9% இருந்தோம், இப்ப வந்து 21% ஆயிடுச்சு. சோ மேபி வி ஆர் நாட் வின்னிங் சீட்ஸ், பட் நாங்களுக்கு வந்து ஓட் கெயின் இருக்கு. அது வந்து தில்லியில இல்ல, ஒன்லி தமிழ்நாட்டுல கூட இருக்கு. அது உங்களுக்கு கூட நல்லா தெரியும். பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல, இங்க ஒரு % கூட இல்ல. சோ அப்படிதான் இருக்கு. அது இங்கேயும் இருக்கும். எப்பவுமே பாலிடிக்ஸ்ல அப்படிதான் இருக்கும். எல்லா கட்சியில அப்படிதான் இருக்கும். இது வந்து ஒரு புதுசா ஏதோ விஷயம் இல்ல. அத நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கட்சிக்காக யாரு நல்லபடியா திங்க் பண்றாங்க, யோசிக்கிறாங்க. அதுக்காக வாட் இஸ் அவர் மோட்டோ, நம்ம கட்சிக்கு மோட்டோ என்ன? நம்ம செக்யுலரிசம். வி டோன்ட் டூ அநியாயம் ஆன் எனி பர்டிகுலர் காஸ்ட். இந்திராமா ஒரு தான் சொன்னாங்க,
அது எல்லா காஸ்ட் எடுத்துட்டு போனோம், எல்லா ஜாதிகம் இல்ல. மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நக்மா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தமிழ் பெண்களை இழிவாக பேசிய கேரள அமைச்சர் MM மணிக்கு அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியை அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.